திருச்சிற்றம்பலம் நான் பார்த்துட்டு இருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அவினாஷி அப்பர் கோவில். கொங்கு மண்டலத்தின் முதல் தேவார தலம். இத்தலத்தோட சிறப்புகளையும் வரலாறையும் சுருக்கமாக இந்த பதிவில் 3 நிமிடங்களில் பார்க்கலாம். சுந்தரர் வருகை முதல் அவர் நிகழ்த்திய அற்புதம், திருப்புக்குளிர் என பெயர் காரணம், காசி கிணறு, இவ்வாலத்தில் வழிபட்டு சிவபேறு அடைந்தவர்கள், தென்னிந்தியாவிலோட பெரிய தேராக கருதப்படும் தேர், திருவிழாக்கள், நித்திய வழிபாடு, சுந்தரர் முதலை வாயிலிருந்து சிறுவனை மீட்க பாடிய தேவாரம் என அனைத்தையும் 3 நிமிடங்களில் பார்க்கலாம். அவினாசி என்றால் பெரும் கேட்டை போக்க உள்ளது என்று பொருள். அப்படிப்பட்ட ஸ்தலம், பெரும் துன்பத்தை போக்கக்கூடிய ஸ்தலம். இங்குள்ள இறைவனார் அவினாசி அப்பர், இறைவி கருணாம்பிகை. சுந்தரின் வருகையை பார்த்தீங்கன்னா, சுந்தரமுத்தி நாயனார் இவ்வாலயத்துக்கு வரார். இப்படி வரும்போது இந்த ஆலயத்தில் ஒரு வீட்டில், ஆலய தெருக்களில் ஒரு வீட்டில் பூநூல் கல்யாணம் மங்கள ஒலி கேட்குது, மற்றொரு வீட்டில் அழுகுரல் கேட்குது. காரணம் கேட்கிறார், ஏன் என்ன அப்படின்ட்டுன்னு. 3 ஆண்டுகளுக்கு முன்னே குளத்தில் குளித்த போது முதலை உண்டு இறந்த சிறுவனுக்கு அதே வயது இருக்கும், அதனால் பூநூல் கல்யாணம் நடக்குது, அதை நினச்சி இவங்க வருந்துறாங்க, வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறார், அந்த குளத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்கிறார். அந்த குளம் வற்றி போய் வறண்ட பூமியாக இருக்குது. இந்த இறைவனாரை வேண்டி பாடுறார். எற்றான் மறைக்கேன் எளிமைக்கும் எம்பெருமானையே உற்றா என்றுன்னையே உள்கின்றேன் உணர்ந்துள்ளத்தால் புற்றாடரவா புக்குலியூர் அவினாசியே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். குழந்தை 3 ஆண்டு வளர்ச்சியோட இறந்து போய் 3 ஆண்டு, குழந்தை வாய்களை போய் 3 ஆண்டு ஆகுது. அந்த வளர்ச்சியோட மறுபடியும் உமிழ்ந்துடுது. குளக்கரையில் தண்ணீர் வந்துடுது, முதல்ல வந்துடுது, அந்த குழந்தையும் வந்துடுது. அப்படிப்பட்ட அற்புதமாக அதிசயம் நிகழ்ந்த ஸ்தலம் இந்த அவினாசி அப்பர் கோவிலுக்கு புக்கொலியூர் அப்படின்னு சொல்லிட்டு புராண பெயர் உண்டு. அதற்கு காரணம், தேவர்கள் சிவபெருமானின் அக்னி தாண்டவ வெப்பத்தை தாங்க முடியாமல் ஒரு இடத்தில் புகுந்து ஒளிந்ததான் இந்த பெயர் அழைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சிவாலயம். இங்கே இருக்கக்கூடிய காசி கிணறு காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த காசி கிணற்ற தீர்த்தத்தில் அமாவாசை நாளில் நீராடினோம்னா பித்ருதோஷம் நீங்கும். அப்படிப்பட்ட ஸ்தலம். இந்த ஆலயத்தில் பெரும் திருவிழாவாக, உற்சவமாக முதலைவாய் பிள்ளை உற்சவம் என கொண்டாடப்படுது. பங்குனி உத்தரத்தில் 3வது நாள் என்று கோயிலில் நடைபெறுது இந்த திருவிழா. இத்தலத்தில் உள்ள இறைவனை பிரம்மா 100 ஆண்டுகளும், இந்திரனுடைய ஐராவதம் என்னும் வெள்ளை யானை 12 ஆண்டுகளும், தாடகை 3 ஆண்டுகளும், நாகக்கண்ணி 21 மாதங்களும் வழிபட்டு உள்ளதாக குறிப்பு. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க சிவாலயம். இக்கோயில் உள்ள தேர் திருவிழா மிகவும் புகழ் பெற்றது. இத்தேர் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தேர்களில் ஒன்றாக கருதப்படுது. திருவாரூர் தேருக்கு அடுத்தாப்புல 2வது மிகப்பெரிய தேர் இந்த அவினாசி அப்பர் கோயில் உள்ள தேர் தான். இந்த ஸ்தலத்தோட இன்னொரு அதிசயத்தை பார்த்தீங்கன்னா, இத்தலத்தில் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய பாதிரி மரம் இத்தலத்தின் பிரம்மோற்சவ காலங்களில் மட்டுமே பூக்குது, மற்ற காலங்களில் பூக்காது. அப்படிப்பட்ட அதிசயம் இன்னமும் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இத்தலத்தில் மூலவர் அவினாசி அப்பர் சுயம்பு மூர்த்தி, அம்பிகை கருணாம்பிகை. அதாவது மூலவரின் வலதுபுறத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்நிதி, அம்பாள் சந்நிதியின் பின்பக்க மாடத்தில் தேலின் உருவம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுங்களில் சர்ப்பம் வந்துடுது, தேல் வந்துடுது, பூரா வந்துடுது, விசஜந்துக்கள் வந்துடுது, கனவுல வந்துடுது. இதுபோல் வரவங்க இந்த ஆலயத்துக்கு போய் இங்குள்ள அம்மனையும் இறைவனாரையும் வழிபட்டு சிவகைங்கரியம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கனவுலையும் வராது, நேர்லையும் வராது, பயமும் நமக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஸ்தலம் திருச்சிற்றம்பலம்.